திருவள்ளூர் ஏகாட்டூர் இடையே நேற்று காலை 5:10 மணி அளவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு 18 பெட்டிகள் எரிந்து நாசமானது. 7 மணி நேரம் பிறகு தீ அணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை தொடர்ந்து மீட்பு பணிகளானது 22 மணி நேரமாக தொடர்ந்து அது நடைபெற்று வருகின்றது. நேற்று முழுவதும் அந்த அரக்கோணம் சென்னைக்கு இடையே ரயில் சேவையானது பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் 22 மணி நேரம் கழித்து தண்டவாள பகுதியான 3, 4 சரி செய்யப்பட்டு அந்த தண்டவாள பகுதியில் அதிவிரைவு ரயில்கள், புறநகர் ரயில்களானது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகின்றது. நேற்று இரவு 10:15 மணி அளவில் முதல் எக்ஸ்பிரஸ் ரயிலான திருவனந்தபுரம் ரயிலானது இயக்கப்பட்டதை தொடர்ந்து அதைத் தொடர்ந்து ஆலப்புழா, பாலக்காடு உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்பட்டிருந்தன. இன்று காலை நிலவரத்தபடி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இந்த வழித்தடத்திலானது இயக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரலிருந்து விஜயவாடா செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல புறநகர் ரயில்களும் அடுத்தடுத்து டிலே செய்தானது இயக்கப்பட்டு வருகின்றன. ஏனால் இன்னும் இந்த விபத்து ஏற்பட்ட தண்டவாள பகுதி 1, 2 பகுதிகள் இன்னும் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த 3, 4 தண்டவாள பகுதியில் மாற்றம் செய்து 2 ரயில்களானது இயக்கப்பட்டு, குறிப்பாக புறநகர் ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களானது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த மீட்பு பணிகள் அதிநவீன ராட்சத கிரைன்கள் உதவியுடன் நேற்று தண்டவாள பகுதியில் விழுந்த 18 பெட்டிகள் அகற்றப்பட்டு மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இந்த தண்டவாள பகுதியை சீரமைக்கும் பணிகளானது ஈடுபட்டு வருகின்றன. இந்த சீரமைப்பு பணி இன்று மதியம் முழுமை பெறும் என தகவலானது வெளியாகிருக்கின்றது. அதன் பிறகு இரு மார்க்கமாக வழக்கம் போல் ரயில் சேவை இயக்கப்படும் என ரயில்வே துறை அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றனர்.